வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த வீக்கில் நம்ம பார்த்துருந்தோம். இதற்கான லைவ் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. பேப்பர் அண்ட் பேன் எடுத்து எல்லோரும் ரெடியாக இருங்க. 5 செகண்ட் ட்ரிக்கிலேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ட்ரிக் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் யூனிட் கான்செப்டில் நிறையா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இதற்கான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்? ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்? யூனிட் எல்லாத்தையும் கரெக்டாக ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ₹2.70 அப்படின்னா நம்ம மொத்தத்துக்கு எவ்வளோ பைசா எடுத்துக்கலாம்? 200. ₹1 100 பைசா. அப்போ 2 ரூபானா 200 பைசா. 200 + 70 270 பைசா. ஓகேங்களா? ஸோ இந்த 270 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? ஓகே, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/9%. இதற்கான ஆன்சர். ஸோ 5/9% எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் வந்துச்சு அப்படின்னா இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 8 1/2 மீட்டர் என்பது 11 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது கீழே போடணும், எது மேலே போடணும், இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிங்கனாவே கன்ஃபியூஷன் இல்லாமல் சிம்பிளை பண்ணிடலாம். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். 8 1/2 மீட்டர். இப்போ ஆக்சுவலாக அது எத்தனை வேல்யூன்னு வரும்? 8 × 2 16. 16 + 1 17. 17/2ன்னு வரும். ஓகேங்களா? அதே போல் 11 1/3 மீட்டரில் இதுதான் கீழே வரணும். 34/3ன்னு வருமா? ஓகே. ஸோ இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு மேலே என்ன நோட் பண்ணுறோம்? 17/2 நோட் பண்ணுறோம். கீழே 34/3. இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க அப்படின்னாவே பர்சன்டேஜ் கேட்டால் × 100. இதை சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு 11 1/3 மீட்டர். இதில் 75% அதற்கான ஆன்சர். ஓகே, இது 75% என்ன? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3 கவனிங்க. ஏயின் 10% என்பது பியின் 12 சதவீதத்துக்கு சமம் எனில் ஏயின் 15% பியின் எந்த சதவீதத்துக்கு சமம்? இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். என்னோடய கிளாஸ் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது. நான் இந்த லைவ் டெஸ்ட்டில் 30 கொஸ்டின் ஸ்கூல் புக் சம்ஸாக இருக்கட்டும், குரூப் 2 குரூப் 4 எல்லாமே கலந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பேன். எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தானே. இப்போ ஏவோட 10%ங்கிறது பியோட 12% சமம்னா அந்த 10ஐயும் 12ஐயும் அடிச்சு கொடுக்கலாம். 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 6ன்னு வரும். மறுபடியும் அவங்க என்ன கேட்குறாங்க? ஏவோட 15% கேட்குறாங்க. அப்போ சிம்பிளாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 18% இருக்கா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெடியாக இருங்க. இப்போ இதுதான் நீங்கள் டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இதில் தெரிஞ்சுருக்கீங்க. 4th கொஸ்டின் கவனிங்க. 2 ரசாயன பொருட்கள் எடை 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடைகளின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறு. 2 ஒர்க் இருக்கா? ஃபஸ்ட்டு வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வித்தியாசத்தை சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 20.34ல் 18.78 கிராம் போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் எத்தனை கிராம்? அதான் வித்தியாசம். அந்த வித்தியாசம் கண்டுபிடிச்சு நம்ம எதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும்? அது பாயிண்டில் கிடைக்கும். அந்த பாயிண்டில் கிடைச்சதை நம்ம சதவீதத்தில் சொல்லணும். அப்போ நம்ம அந்த தசம வேல்யூவை எப்படி நம்ம சதவீதமாக மாற்றணும், டெசிமல் டு எப்படி பர்சன்டேஜாக மாற்றணுங்கிற அந்த ட்ரிக் யூஸ் பண்ணியிருந்தோமா? அந்த பேசிக் அப்ளை பண்ணுவோம், ஆன்சர் கிடச்சோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா?
இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? டிஃப்ரென்ஸ் என்ன? 1.56. இது ஒரு டெசிமல் வேல்யூ கிடச்சிருக்கு. இதை நம்ம சதவீதத்தை மாற்றும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்? 1.56வே ஃபஸ்ட்டு அதை ஒரு பின்னமாக மாற்றிருக்கோம். 156/100ன்னு மாற்றிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? சதவீதனால இன்ட்டு 100. அப்போ அந்த 100 கேன்சல் ஆயிரும். 156 தான். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், 5th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் இசட் சதவீதம் 25 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பர்சன்டேஜோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். நம்மளோட வீடியோ கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் கொடுக்காம XY கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளானதான், ஒரே ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளானதான், ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? எக்ஸின் ஒய் சதவீதம். அப்போ கரெக்டாக அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ட்ரை பண்ணலாமா? ஆன்சர் என்ன அப்படிங்கிற நோட் பண்ணலாமா? கவனிங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2z, இதுதான் அதற்கான ஆன்சர். ஆர் 2z ஈக்குவல் டு எக்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ இதில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க கவனிங்க. எக்ஸோட ஒய் பர்சன்டேஜ், அப்போது எக்ஸு ஒய்/100 ஈக்குவல் டு 50 நோட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஒய்/100 மட்டும் எடுத்துருக்காங்களா? 50/xன்னு வரும். அதே போல் தான் இன்னொரு பார்ட்லேயும் ஒய்/100 மட்டும் எடுத்து ரெண்டை ஈக்குவேட் பண்ணோம்னா, ஈக்குவேட் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், ஃபாஸ்ட்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். 6th கொஸ்டின் கவனிங்க. ஒரு நபரின் ஊதியம் 10% குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும்? ரெண்டுமே இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரிக்கு நம்ம பார்த்துருப்போம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% குறைச்சிருக்காங்க. ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பார், 10% குறைச்சிட்டாங்க. மறுபடியும் அதே அமௌண்ட்டு வாங்கணும். அதுக்கு எவ்வளவு சதவீதம் உயர்த்தணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான். ஒரே ஒரு க்ளூ சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு அவர் ஒரு 100 ரூபா வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபான்னு வச்சுட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். 100 ரூபான்னு வச்சுருக்காரு, 10% குறைஞ்சி அப்படின்னா அவர் 90 ரூபா தான் வாங்குவார். மறுபடியும் அவருக்கு எவ்வளவு வரணும்? அதே அமௌண்ட் வரணும்னா 10 ரூபா சேர்த்தே வரணும். ஓகேங்களா? பர்சன்டேஜ் நம்ம சொல்லக்கூடாது, அந்த 10 ரூபா அமௌண்ட்டே வரணும். அப்போ 90ல் 10 எத்தனை சதவீதம்? இதுதான் ஆன்சர் வரும். ஓகே, அதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஆன்சர் என்ன பாருங்கள். இப்போ அந்த 10 ரூபா, 90ல் 10 ரூபா எத்தனை சதவீதங்கிற போது 10/90 × 100 போடுவோமா? நம்மளுக்கு 100/9 கிடைக்கும். அதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 11 1/9% கிடைக்கும். ஓகே, 1/9 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின் குரூப் 2 கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதையுமே குரூப் 2 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போது இதையும் மிஸ்டேக் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 5000 தான். 5000ங்கிறது இப்போ டிவைடில் எதை போடணும்? எந்த இதில் இருந்து அதிகரித்தது? 20,000 தானே. அப்போ 20,000 தான் டிவைடில் போடணும். அடுத்து என்ன? பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, × 100 போடணும். இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஆன்சர் என்னன்னு சொல்லலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். பாருங்கள், 5000 / 20,000 × 100. இதை சிம்ப்ளை பண்ணால் ஜஸ்ட்டு நம்மளுக்கு 25% கிடைக்கும். ஸோ 25%. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? ப்ராக்டிஸ், அந்த ஸ்பீடு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். கவனமாக இருக்கணும், அதே டயத்தில் ஸ்பீடாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? 8th கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின் பாருங்கள். பியின் வருமானம் கியூஐ காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூயின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? ஸோ இதுவும் நம்மளோட பார்ட் வீடியோவில் கிளாஸ் கொடுத்துருக்கேன்.
ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் அதை கரெக்டாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாவே நான் 2 ப்ராப்ளம்ஸும் சொல்லியிருக்கேன். அதிகரிச்சுன்னு சொன்னேன், குறைந்ததுன்னு சொன்னேன். ஈஸியாக உங்களுக்கு மெமரியே இருக்கும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளான கொஸ்டின் தான், ஆன்சர் நோட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா அந்தளவுக்கு நம்ம குயிக்காகவே ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ங்கிறது தான். ஓகே, இது எதுவுமே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதா. 25% அதிகம்னா மேலே நோட் பண்ணணும். டிவைடில் 125 எப்படி வந்தது? 100ஓட அந்த 25% அதிகரிச்சதை போட்டுக்கணும். அப்போ 125 இன்ட்டு 100. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 20%, 25னா 20, 20னா 25, அந்த மாதிரி கான்செப்ட் தான். அப்போது 20% ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டின் பார்ப்போம். 9th கொஸ்டின் கவனிங்க. ராமனுடைய ஊதியம் 50% குறைக்கப்பட்டு பின்னர் 50% அதிகரிக்கப்பட்டது. அவன் எவ்வளவு விழுக்காடு இழக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்கான். 5 செகண்ட் இருக்குது தான். இதெல்லாம் நம்பரை பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெலாம் கொஸ்டின் ரீட் பண்ணுறது 10 செகண்ட், ஆனால் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது 2 செகண்ட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளான கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் என்ன? 50%, 50%. ஒரே சதவீதத்தில் அதிகரித்து குறைஞ்சி அப்படின்னாவே எப்பயுமே குறையும்னு சொல்லியிருக்கேனா? ஸோ ஓகே, இழக்கிறான் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. என்ன வேல்யூ? 5 × 5 தான். அந்த 50 50ல் 0 யோசிக்காமல் 5 × 5 25. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் எந்த ஃபார்முலா வைஸ் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு 25 தான் கிடைக்கும். நான் சொன்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பார்த்த செகண்டில் ஜஸ்ட் ஒரே செகண்ட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். 80 இன் 75%த்தில் 25% என்ன? ஓகே, 80 இன் 75%த்தில் 25% என்ன? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக அதே ஆர்டரில் மல்டிபிள்னு போட்டாவே, அந்த ஆஃப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாவே என்ன பண்ணணும்? மல்டிபிள் தான் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் என்ன நோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் மனக்கணக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மனக்கணக்காக எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத. பாருங்க, 80ல் 75% என்ன வரும்? மனக்கணக்காக ட்ரை பண்ணிங்கன்னா 75னாவே 3/2 3/4ன்னு வரும். அப்போ 4ஆல் ஈஸியாக அடிச்சு கொடுக்கலாம்ல. 20ன்னு வரும். 20 × 3 60. 60ல் 25% என்ன? ஓகேங்களா? 60ல் 25%. 60ல் பாதி பர்சன்டேஜ் என்ன? 30, அதான் 50%. அடுத்து 50ல் பாதி தான் 25%. சாரி 30. 30ல் பாதி 15. ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவே ஜஸ்ட்டு 80 × 75/100 × 25/100 இதை சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு 15ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? இப்போ தான் சின்ன சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதுவும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், 11வது கொஸ்டின் பாருங்கள். 40 இன் 15% ஒரு எண்ணின் 25%ஐ விட 2 அதிகமாக உள்ளது எனில் அந்த எண்ணை காண்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சென்டென்ஸ்லேருந்து நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 40 இன் 15% 80 கூட வச்சுக்கலாம். ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு நீங்கள் 40ல் 15% என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. 40ல் 10% என்ன? 4. அதில் 5% என்ன? 2. அப்போ 4 + 2 6 தான். அந்த 6 ஈக்குவல் டு அப்படிங்கிறத அடுத்த கான்செப்ட்டுக்கு ஈக்குவல்ட்டுக்கு என்ன நம்ம நோட் பண்ணணும்? ஒரு எண்ணின் 25%ன்னு சொல்லிட்டாங்களா? அந்த எண் நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸில் 25%ஐ விட 2 அதிகமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு எக்ஸு 25/100ன்னு போட்டுட்டு ப்ளஸ் 2ன்னு போட்டால் வேலை முடிஞ்சு. இதுதான் அந்த சென்டென்ஸுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அதான் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் என்ன அப்படிங்கிற நோட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? கவனிங்க, ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ 6 + 2 இந்த மாதிரி 6 - 2 ஈக்குவல் டு x/4 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்போது 16 அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். 12வது கொஸ்டின்.
ஒரு எண்ணின் 40% 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஸ் ஆகும். நம்ம அந்த 60% 60 கழித்தால் 60 கிடைக்குங்கிற கான்செப்ட் பார்த்தோமா, அதே சிமிலரான மெத்தட் தான். அதே சிமிலரான மெத்தட் தான். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள். அதே ஃபார்மேட்லேயே சால்வ் பண்ணுங்கள். ஒரு எண் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்குவோம். எக்ஸில் 40% 40 கழிக்கிறோம், அப்போ -40 போடுவோம், ஈக்குவல் டு 40 போடுவோம். இதை சிம்பிளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் சொல்லலாமா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதே இது எக்ஸு 40/100ன்னு போடுவோம், -40 போட்டு ஈக்குவல் டு 40 போடுவோம். இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு 200 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 13வது கொஸ்டின் பாருங்கள். ஏயின் மாத வருமானம் பியின் மாத வருமானத்தை விட 40% அதிகம். எனவே ஏயின் மாத வருமானத்தை பியின் மாத வருமானத்தை விட பியின் மாத வருமானம் எவ்வளவு குறைவு? இந்த கான்செப்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்ததா. 40% அதிகம். இப்போ அதிகமானதை நம்ம மேலே போட்டுக்கோம். டிவைடட் பை என்ன பண்ணுவோம், அந்த 100ஓட 40 ஆட் பண்ணி கீழே நோட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 நம்ம போடுவோம். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு கலப்பு பின்னத்தில் ஆன்சர் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக கொஸ்டின் கவனமாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணுங்கிறது அதுக்கே டைம் சரியாக இருக்கும். உட்காந்து ரிலாக்ஸாக பொறுமையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? ரைட், இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான். இப்போ 40 டிவைடட் பை 100 + 40 140ன்னு போடுவோமா, இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 200/7ன்னு வர்றதில்ல 28 4/7% அப்படிங்கிறது வரும். 28 4/7% அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்ணை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்க. ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் இப்போ கொஸ்டின் பெருசாக இருக்குது, நிறையா ஒர்க் இருக்குமோன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. 31% மதிப்பெண்ணை பெற்று 12% குறைவாக பெற்றிருக்கான். ஓகேவா? அது பாஸ் ஆகுங்கிறதுக்கு எவ்வளோ தேவை? 35 மதிப்பெண் தேவை. அப்போது அந்த 12 மதிப்பெண்ங்கிறது கம்மியாக பெற்றிருக்கனால அவன் பாஸ் ஆகக்கூடிய அந்த 35% மதிப்பெண் வாங்கலை. ரொம்ப சிம்பிளானதா. 35லேருந்து 31 மைனஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? 4%. அந்த 4% தான் 12. 100% என்னன்னு கண்டுபிடிங்க, ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. சிம்பிளானதான். அந்த வித்தியாசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னாவே 2% மைனஸ் பண்ணி வர்ற பர்சன்டேஜ் தான் அந்த மதிப்பெண். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. 4% 12னா 100% என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். இது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 300. ஓகேங்களா? 4 12 அடிச்சு கொடுத்தோம்னா 3ன்னு வரும். 3 × 100 300. ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அந்த ட்ரிக்லேயே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 15வது கொஸ்டின். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 50,000. அவர்களில் 40% ஆண்கள், 35% பெண்கள், மீதம் உள்ளோர் குழந்தைகள் எனில் அந்த கிராமத்தில் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான தானே. ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்காங்க, பெண்கள் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்காங்க. இந்த பர்சன்டேஜ்லாம் 100ஓட மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி உள்ள பர்சன்டேஜ் தான் குழந்தைகள். மீதி உள்ள பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 50,000லேருந்து கண்டுபிடிச்சாவே வேலை முடிஞ்சிச்சு. 100 + 35 என்ன? ரொம்ப சிம்பிளானதான், 75. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஒரே க்ளூ தெரியாதவங்க நான் சொல்கிறத வச்சு அப்படியே பிக்கப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இப்போ 25%ங்கிறது தான் குழந்தைகளோட பர்சன்டேஜ். அப்போ 25/100 இன்ட்டு அந்த 50,000. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கனாவே நம்மளுக்கு 12,500ன்னு கிடைக்கும்.
ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? வெரி குட், வெரி குட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 16வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதுப்பா. குரூப் 4லேயே கேட்குறாங்க பாருங்க. லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? இதெல்லாம் பார்த்த செகண்ட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்பயுமே லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் எது மேலே? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். பார்த்துருந்தீங்கன்னாவே நம்ம டிவைடில் என்ன போடுவோமோ அதான் ஆன்சர். லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100 போடுவோம். அதே போல் நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்க இருந்தாலும் நஷ்ட சதவீதம் ஈக்குவல் டு நஷ்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. அப்போது ரெண்டுமே எதன் மேல் கணக்கிடப்படுது? அடக்க விலை. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 17வது கொஸ்டின். ரூபாய் 2,00,000க்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டமடைந்தார். அவர் கார் வாங்கிய விலையானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். 2 லட்சம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? அவர் அந்த 2 லட்சத்துக்கு விற்பனை செய்ததில் 20% நஷ்டமாயிட்டார். அப்போ 100லேருந்து அந்த 20 மைனஸ் பண்ணுவோமா? அப்போது 80%. 80% 2 லட்சம் அப்படின்னா 100% என்ன? ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. 80% 2 லட்சம் அப்படின்னா 100% எத்தனை சதவீதம்? இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொன்னது கிளியராக புரிஞ்சிருக்கும். பர்சன்டேஜில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மற்ற டாப்பிக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். லாப நஷ்டமாக இருக்கட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும். ஓகே, இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாமா? ஸோ 80% 2 லட்சம் அப்படின்னா 100%ங்கிறது 2,50,000. ஓகே, 2,50,000 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 12வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 440 எனில் அதன் அடக்க விலை யாது? கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இதில் மூணு ஃபார்மெட்டுமே இருக்குது. அதாவது தள்ளுபடி பர்சன்டேஜ் இருக்குது, லாப பர்சன்டேஜ் இருக்குது, குறித்த விலை கொடுத்துருந்து அடக்க விலை கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு நான் ஃபார்மெட் சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்மெட் படி சால்வ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக 30 செகண்ட்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப சிம்பிளானது தான். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் மேக்ஸு நம்ம ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஆக்சுவலாக தள்ளுபடிங்கிறத மேலே நோட் பண்ணிடுவோம். அடுத்து லாபங்கிறது இருக்கும். தள்ளுபடி என்ன பண்ணுவோம்? 100லேருந்து மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 100லேருந்து மைனஸ் பண்ணிடுவோம். லாபத்தை 100லேருந்து ஆட் பண்ணுவோம். இன்ட்டு அந்த குறித்த விலை. இதை சிம்பிளை பண்ண அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்க அப்படின்னாவே கிளியராக புரிஞ்சிடும். இப்போது ஆன்சர் 320 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? 80 எப்படி வந்தது? அந்த டிஸ்கவுண்ட் தள்ளுபடியை மைனஸ் பண்ணியிருக்காங்க 100ஓட. அடுத்து 110 எப்படி வந்துச்சு? லாபத்தை 100ஓட ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்டு 440 எப்படி? அந்த குறித்த விலையோட வேல்யூ. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 320 எங்கே? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 19வது கொஸ்டின். குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இந்த மாதிரி ஃபார்மேட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாமில் கூட இந்த மாதிரி ஃபார்மேட் தான் கேட்டிருந்தாங்க. லாபம் அடைந்தார் நஷ்டம் அடைந்தார் அப்படிங்கிற கான்செப்ட் வேறு, 25 ரூபாயை சேமித்தார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேறு. அப்போ 20% தள்ளுபடியுடன் ரூபாய் 25 சேமித்தார் அப்படிங்கிறது தான் சிம்பிளான ஒரு கான்செப்ட். அந்த 25 ரூபாங்கிற எத்தனை பர்சன்டேஜ்? அவங்க தள்ளுபடி பண்ணால் அந்த 20% தான். அப்போ 20% 25னா 100% எவ்வளவு? கண்டுபிடிங்க ஃபாஸ்ட்டாக. இதுவும் நீங்கள் ரொம்ப கிராஸ் மட்டும்லாம் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. 20% 25னா 100% என்ன? 20%ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்கும்? 5. அப்போ 25 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சிச்சு. 25 × 5 என்ன? 125. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். 10 செகண்ட் தான். பார்த்த கொஸ்டினை ரீட் பண்ண உடனே ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 125 அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 20. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்துக்கு விற்றான். மேலும் அது ரூபாய் 12,000க்கு கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம்
20% இருந்திருக்கும் எனில் மடிக்கணினியின் அடக்க விலை என்ன? இந்த மாதிரி அந்த வித்தியாசம் கான்செப்ட் கொஸ்டின் தான். நம்ம இப்போ கூட ரீசெண்டாக இந்த லைவ் டெஸ்ட்லேயே பார்த்தோம். 12%க்கும் 20%க்குரிய வித்தியாசம் தான் இந்த 1200. ஓகே, ஏன்னா 1200 கூடுதலாக விற்றுருந்தா 20% லாபம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிற புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே அடக்க விலைனா 100% கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானே? அப்போ 20ல் 12 போணுச்சுன்னா 8%. 8% தான் அந்த 1200னா 100% என்ன? இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாமா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். 8% 1200. நம்ம எளிய முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா. 8% 1200 100%ங்கிறது 15,000. ஓகே, ஸோ 15,000. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வளவன் 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்கினார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதியை விற்பனை செய்தல் ரூபாய் 36 நஷ்டம் எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன? பாருங்கள், வாங்கினது 24 முட்டை. எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 96க்கு வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. 4 முட்டை உடைந்து விட்டது. அப்போ மீதி கையில் எத்தனை இருக்கும்? 20 தான் இருக்கும். 20 விற்பனை செஞ்சதுலே 36 ரூபா நஷ்டமாயிடுச்சு. ஓகே, அப்போ எவ்வளோக்கு விற்பனை செஞ்சுருப்பான்? அதுலேருந்து ஒரு முட்டையோட விற்பனை விலை என்ன? இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது 6th ஸ்டாண்டர்டில் இருக்குதான், இருந்தாலும் நம்ம தெளிவாக யோசிக்கிற அளவுக்குரிய கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். வாங்கின அமௌண்ட்லேருந்து நஷ்டத்தை மைனஸ் பண்ணுங்கள். வாங்கின அமௌண்ட்லேருந்து நஷ்டத்தை மைனஸ் பண்ண அப்படின்னா அவ்வளோதான் விற்றுருக்காது. 96 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், 36 ரூபாய்க்கு நஷ்டமாயிடுச்சுன்னா 60 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. 60 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா எத்தனை முட்டை 60 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 20 முட்டையை. அப்போ ஒரு முட்டை எத்தனை? 3 ரூபா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானதான். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள், நஷ்டம் 36, 60 ரூபாய்க்கு தான் விற்பனை விலை. ஒரு முட்டை பார்த்தோம்னா 60 / 20 3 ரூபா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 22வது கொஸ்டின். 25 கை கடிகாரத்தின் அடக்க விலை 20 கை கடிகாரத்தின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்து, அதாவது பர்சன்டேஜோ அமௌண்ட்டோ இந்த மாதிரி கொடுக்காம பொருட்கள் கொடுத்து இதுலேருந்து லாப சதவீதம் நஷ்ட சதவீதமாக கேட்பாங்க. இந்த ஃபார்மட்டும் நம்ம பார்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளானதான். என்னோடய கிளாஸ் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எவ்வளவு விற்றது கீழே போடணும், எவ்வளவு லாபம் கிடைச்சது, வித்தியாசம் என்ன மேலே நோட் பண்ணிட்டு இன்ட்டு 100 போட்டோம்னாவே நம்மளுக்கு தேவையான பர்சன்டேஜ் கிடச்சிரும். வித்தியாசம் என்ன? 5. ஓகேங்களா? எவ்வளோ விற்றுருக்கான்? 20. அப்போ 5/20 × 100. ஓகே, அப்போது 20ஐயும் 100ஐயும் அடிச்சு கொடுத்துடலாம்ல. 5ன்னு வரும். 5 25. அப்போ 25% உங்களுக்கு லாபம். ஓகேவா? இதில் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது பேசிக்காக கொஸ்டின் பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும். ஓகே, 25 பொருளை வாங்கினதோட அமௌண்ட்டுங்கிறது 20 பொருளை விற்றதுலேயே நம்மளுக்கு கிடச்சிருது. அப்போது கண்டிப்பாக அந்த 5 லாபம் தான். அப்போ 25% லாபம். ஓகேங்களா? 25% லாபம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 23. இது ஆக்சுவலாக இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணலை, பார்த்துக்கோங்க. ஒரு நேர்மையற்ற வியாபாரி துணிகளை விற்கிறார். அதில் அவர் 1 மீட்டர் அளவிற்கு பதிலாக 95 சென்டிமீட்டர் அளவுகளை பயன்படுத்தினால் அவருக்கு கிடைக்கும் லாப சதவீதம் என்ன? கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ 1 மீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 95 சென்டிமீட்டர் அளவுகளை பயன்படுத்தியிருக்காரு. ஓகே, இதுவும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்க மாதிரி தான். 95 அளவு அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக கீழே நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வித்தியாசத்தை நீங்கள் மேலே நோட் பண்ண அதே ஃபார்மெட்டு தான். 1 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ 100 - 95, 5 சென்டிமீட்டர் அவருக்கு லாபம். அப்போ 5/95 × 100. இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்ப்ளை பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணுங்கள். 5/95 × 100. நம்மளுக்கு டிவைடில் 19 வரும் அப்படிங்கிறது 5ஆல் டிவைட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
நான் சொல்கிற மாதிரி ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இது பாருங்கள், 5/95 இன்ட்டு 100. அப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5/19 அப்படின்னு கிடைக்கும். 5/19 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 24வது. ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% குறித்த விலைக்கு, நெக்ஸ்ட்டு 20% தள்ளுபடியும் கொடுக்குறார். விற்பனை விலையின் லாப சதவீதம் என்ன? இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 2%ங்கிறதும் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ண தேவையில்ல, அமௌண்ட்டை பற்றி யோசிக்க தேவையில்லை. 2% யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதிகரித்தா ப்ளஸ்ஸு, தள்ளுபடி பண்ணால் மைனஸு. அந்த கான்செப்டில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பார்ப்போமா? அதாவது 30 ப்ளஸில் போடணும், 20 மைனஸில் போடணும். அடுத்தது -20 இன்ட்டு 100 போட்டிருக்கா. 30 - 20 -30 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. இதை சிம்பிளை பண்ணால் 4% லாபம். ஓகே, 4% லாபம் என்ன? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 25வது கொஸ்டின் பாருங்கள். 25வது. ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவர் கிடைக்கும் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இதுவும் அதே தான், 50% அதிகரிச்சிருக்காங்க, 40% தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து அதோட நிகர லாபமோ அல்லது நஷ்டமோ சதவீதத்தில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்மேட் தானே, 50 ப்ளஸில் போடுவீங்க, 40 மைனஸில் போடுங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துலாமா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. பாருங்கள், ஆன்சர் என்ன அப்படிங்கிறது 50 - 40 -50 இன்ட்டு 40 டிவைட் பை 100. இதை சிம்பிளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். -10 மைனஸில் வந்தால் என்ன? நஷ்டம். அப்போது -10%, 10% நட்டம் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 26வது கொஸ்டின் பாருங்கள். தள்ளுபடி அப்படிங்கிறது எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறது? இது பேசிக்கான ஃபார்முலா கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் எல்லாமே ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டு கடைசியில் ஃபார்முலாஸ் பார்க்காம போட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கொஸ்டின் கூட ஒரு சில நேரங்களில் கேட்கலாம். அப்போ தள்ளுபடி ஈக்குவல்ட்டு என்ன? குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விற்பனை விலை பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். 27வது கொஸ்டின். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள், 2 தொடர் தள்ளுபடிகள் கொடுத்துட்டாங்க. ரைட். முறையே 25 மற்றும் 20 எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இதுவும் ஒரே ஃபார்மெட்டு தான். 2 தள்ளுபடி கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 தள்ளுபடி கொடுத்ததுண்டா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். அந்த XY கான்செப்டில் தள்ளுபடி அப்படின்னால ரெண்டுமே மைனஸ். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இன்னும் சிம்பிளானதான். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். கான்செப்ட்லாம் அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து கான்செப்ட் புரிஞ்ச பின்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த ஒர்க்கு அதை எப்படி எந்த நம்பரை சூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்துலாமா? ஆன்சர் பாருங்கள், எல்லாமே மைனஸ் தான். அப்போது 40%, -20 மாற்று முறையை கவனிங்க. -20 -25 ப்ளஸ், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்ன ஆகும்? ப்ளஸ்ன்னு ஆகும். ப்ளஸ் 20 × 25 டிவைட் பை 100. இதெல்லாம் சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு தள்ளுபடி சதவீதம் என்ன வரும்? 40% வரும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். 25 20 கூட்டி 45 அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகேவா? 20 இது 40%ங்கிறத அதற்கான தள்ளுபடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 28வது கொஸ்டின் பாருங்கள். தொடர் தள்ளுபடிகள் முறையே 10%, 20% என்றவாறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி ரூபாய் 14,400க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? ஓகேவா? இங்கே 2% கொடுத்துட்டாங்க, குறித்த விலை விற்பனை விலை கொடுத்துட்டு குறித்த விலை கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுங்கிற பாருங்கள். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. எப்பவுமே தள்ளுபடி கான்செப்ட் எதுலேருந்து தான் நம்ம கொண்டு போவோம்? குறித்த விலையிலேருந்து கொண்டு போவோம். ஆனால் இங்கே குறித்த விலை என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸ்ன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் பார்ப்போமா?
அதாவது எக்ஸ் இன்ட்டு 10/100 இன்ட்டு 90/100 80/100 ஈக்குவல் டு 14,400ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாற்று முறை கான்செப்டே நீங்கள் பார்த்தாலும் இதே இதிலே பார்த்துக்கலாம். நம்ம எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போது 20,000 அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர். ஓகேங்களா, இப்போ அதாவது எக்ஸ் இன்ட்டு 90/100 இன்ட்டு 80/100 ஈக்குவல் டு 14,400. அப்படியே நம்ம எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தலையெல்லாம் மாற்றிக்கலாம், ஈக்குவல் டு அந்த சைடு. அப்போ 20,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. 29வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மெத்தையின் குறித்த விலை ரூபாய் 7,500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேயும் இங்கே என்ன அப்படின்னா குறித்த விலை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அடுத்து 2 தொடர் தள்ளுபடியை கொடுத்துட்டாங்க, எவ்வளவுக்கு அவங்க விற்றுருக்காங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்ததில் அப்படியே ரிவர்ஸு. அப்படியே குறித்த விலை என்ன நோட் பண்ணுங்கள், 7,500. ஃபஸ்ட்டு தள்ளுபடி என்ன 10%. அப்போ 100ல் 10 போணுச்சுன்னா 90. 90/100ங்கிறத நோட் பண்ணணும். அடுத்து 2வது சதவீதம் என்ன 20% தள்ளுபடி. அப்போ 100 - 20 80. 80/100. இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணுங்கள். நீ ஒர்க் அவுட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஸ்பீடு அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்குது. ஓகே, இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 5,400. அதாவது 90/100ன்னு போட்டிருக்காங்க, இன்ட்டு 80/100ன்னு போட்டிருக்காங்க, இன்ட்டு அந்த குறித்த விலை 7,500. இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 5,400ங்கிறது கிடைக்கும். 5,400 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. வாங்க லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம் பருப்பின் விலை ரூபாய் 1,875 எனில் அதன் அசல் விலையை காண்க. ஓகேவா, அப்போ 25% விலை உயர்ந்த பின்னாடி தான் அந்த அமௌண்ட்டு 1,875. அப்போ அந்த 1,875ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சொல்லலாம், 100ஓட சேர்த்து இந்த 25 உயர்வு அடைஞ்சிருக்குல்ல, அப்போ 100ஓட இந்த 25 ஆட் பண்ணணும். 125% தான் இந்த 1,875னா 100% என்ன. ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. உண்மை தானே, நம்பர்ஸு நீ ஃபாஸ்ட்டாக ஏதோ 0 இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இதில் தான் நீங்கள் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா. இதற்கான ஆன்சர் பார்ப்போம். 125% 1,875னா 100% என்ன. 100% என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1,500. ஓகேங்களா, 1,500 தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ வெரி குட், எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட், நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸில் இருக்கணும். நீங்கள் என்ன எவ்வளோ மார்க் 30க்கு எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.